வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமல்டிப்ளெக்சர் சர்க்கியூட்டை 1:4 எப்படி வெரிலாகில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட சர்க்கியூட் டயக்ராம் பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் இருக்குது, 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ 4 அவுட்புட்னா நமக்கு எத்தனை செலக்ட் லைன்ஸ் வரும்? நம்ம ஃபார்முலா என்ன? 1:2 ஸோ எனக்கு 2 செலக்ட் லைன் S0 அண்ட் S1 வரப்போகுது. ஸோ நம்ம இதை கோடிங் பார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் பார்ட் எடுத்த உடனே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? டைம் ஸ்கேல் அண்ட் மாடியூலில் போடுவோம். மாடியூல் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்புட் அவுட்புட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் எனக்கு 2 செலக்ட் லைன் வரப்போகுது. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? 1:0 டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்புட் 1:0 டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸை ரெஜிஸ்டர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நான் ஏன் இங்கே ரெஜிஸ்டர்ஸாக போடுறேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ஆல்வேஸ்ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆல்வேஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே இந்த இடத்துல எல்லாமே 0 டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணும்போது இது எனக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ நான் கேஸுக்கு கீழே தனியாக டிஃபால்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு பதிலாக நான் இங்கேயே Y0, Y1, Y2, Y3 4மே 0 அப்படின்னு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா நான் தனியாக போடுறதுக்கான ஒரு தேவை இருக்காது. அதை டிஃபால்ட் போட்டு பிகின் பண்ணி அதுக்கப்புறம் எண்ட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அது கீழே நம்ம என்ன பண்ணுறோம்? கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது? செலக்ட் லைன்ஸ் தான் கேஸ் ஆக போகுது. ஸோ செலக்ட் லைன்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது? 0 and 1 இருக்குது. 0 and 1னா 2 பிட், 0, 0, 0, 1, 1, 0 and 1, 1 இருக்குது. ஸோ இந்த 4த்துக்குமான இன்புட்ஸை நான் இங்கே தனித்தனியாக தந்துடுறேன். நம்ம போன டிமக்ஸ் 1x2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிகின் பண்ணி எண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு செலக்ட் லைன்ஸ்லையும். ஸோ இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே எல்லாம் 0வாக இருக்கும்போது நான் ஏன் இப்போ Y0வில் இன்புட் தரேன்னா மீதி 3யை வந்து நான் வந்து Y1, Y2, Y3 இந்த 3 கண்டிஷனும் நான் 0 பண்ணணும். எனக்கு டிஃபால்ட்டாகவே 0வாக தானே இருக்குது. ஸோ நான் வந்து திருப்பி ஸ்பெசிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் கேஸ் ஸ்டார்ட் பண்ணி கேஸ் எண்ட் முடிச்சிடலாம். ஸோ என் கேஸ் முடிச்சுட்டு எண்டை முடிச்சுட்டு என் மாடியூல் போட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட இந்த சர்க்கியூட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் சிமுலேஷன் சர்க்கியூட் போட போகிறோம். சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாடியூலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஒயர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எனக்கு Y0, Y1, Y2, Y3 நான் வந்து கன்ஃபியூஷன்ஸை தடுக்கணுன்றதால எல்லாத்துக்குமே ஒரே இன்புட்ஸ் போட்டார். அந்த ஃபைல்லையும் சரி இந்த ஃபைல்லையும் சரி ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு இன்புட்டில் ஒரே ஒரு இன்புட் தான் வரப்போகுது, 0 and 1. ஸோ செலக்ட் லைன்ஸை 2 பிட்ஸில் தரப்போகிறோம், 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. ஸோ இந்த செலக்ட் லைன்ஸை தந்த பிறகு எல்லாத்தையுமே எல்லா வேல்யூஸுமே எல்லா இன்ஸ்டன்ஸையுமே 10 nanosecond டிஃபரன்ஸில் நான் பண்ண போகிறேன். 10 nanosecond டிஃபரன்ஸில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் வரும்போது வேவ் ஃபார்மில் கிளாஷஸ் இருக்காது. ஸோ நான் இந்த 10 nanosecondஸை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு சர்க்கியூட்டில் அவுட்புட்டே வராது. ஒன்று ரெட் கலர் இல்லை ப்ளூ கலரில் வரும். ஸோ அது வந்து நமக்கு ராங்கான சர்க்கியூட், நமக்கு வேல்யூஸ் வராது, X, Y, Zன்னு வரும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வரும்போது அது தப்பான சர்க்கியூட்னு நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து க்ரீன் கலரில் தான் வரணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளோ நேவிகேட்டருக்கு போகிறோம், ரன் சிமுலேஷன் கொடுத்துட்டு ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் கொடுக்குறோம். அன்டைட்டில் 2 வந்துடுது. ஸோ அன்டைட்டில் 2 வந்தோடனே கரெக்டாக நான் மேக்னிஃபையர் பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக டிஃபைன் ஆகிடும். ஸோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 0, 0, 0, 1, 1, 0, 1, 1 வந்திருக்கா? ஸோ இந்த செலக்ட் லைன்ஸை நீங்கள் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. இங்கே நீங்கள் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 0, 0 எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0, 0, அடுத்து 0, 1, 1, 0 and 1, 1. ஸோ இது எனக்கு டிஃபைன் ஆயிடுச்சு. இன்புட் டிஃபைன் ஆயிடுச்சு, செலக்ட் லைன் டிஃபைன் ஆயிடுச்சு, Y0, Y1, Y2, Y3 எல்லாமே பக்காவாக டிஃபைன் ஆயிருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் எலாபரேட் டிசைன் போட போகிறோம். ஓப்பன் எலாபரேட் டிசைன் போட்ட பிறகு ஸோ இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 மக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மக்ஸ் எதுக்குன்னா நான் ஆல்ரெடி நம்ம 1x2ல போட்டோம்ல, 1x2 அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 மல்டிப்ளெக்சர் வந்தது, ஒரு டிமல்டிப்ளெக்சருக்காக. ஸோ இந்த இடத்துல நான் 1x4 போட போகிறேன். ஸோ எனக்கு 4 அவுட்புட் வேணும். 4 அவுட்புட் வேணும்னா நான் மொத்தம் 4 மல்டிப்ளெக்சர் போடணும். ஸோ அப்போ தான் எனக்கு இது ஒரு சிங்கிள் டிமல்டிப்ளெக்சராக வரும். ஸோ நான் ஒரு இன்புட் தரேன், எனக்கு மொத்தம் 4 செலக்ட் லைன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்காக இருக்குது, ஏன்னா இது அரேயில் வரப்போகுது. 0, 1 அப்படின்ற 2 கண்டிஷன்ஸை இது வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான டிசைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ
நம்ம கோடிங் பார்ட் பார்த்தாச்சு, சிமுலேஷன் பார்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்கெமாட்டிக்கும் பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.